இன்றைக்கி எபிசோடோட ஷார்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக எல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே எல்லாருமே போகிறாங்க. ஈஸ்வரி கட்டில் வந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. தர்ஷினி போய் முட்டி போட்டுட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே அழுது அப்படி இது பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜனனிக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்க்க கரெக்டாக ஈஸ்வரிக்கிட்டேருந்து ஈஸ்வரி அக்கா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா இங்கே எப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி மெசேஜுன்றாங்க. நைட் அனுப்பிச்சிருக்காங்க நேற்றே, அது இப்போ தான் டெலிவரி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதை ப்ளே பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு ரொம்ப நாளாக அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. இது வந்துட்டு 3 பேருக்கும், ரேணுகா, நந்தினி, ஜனனி 3 பேருக்கும் நீங்கள் வந்துட்டு நான் இல்லைனாலும் இருக்க பழகிக்கணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் அது வேறு வழி இல்லை. நம்ம நினச்ச அந்த இதுவும் வந்துட்டு உருவாக்கி அதை வந்துட்டு நல்லபடியாக நடத்துறதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்குது. நான் இல்லைனாலும் அதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அழுது ஃபீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நான் இல்லைனாலும் என்னோடய தர்ஷினியே நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணி 3 பேருமே அழுதுட்ருக்காங்க. தர்ஷினியுமே அழுதுட்ருக்காங்க. அப்புறம் நான் எங்கே போனாலும் உங்களை சுற்றி தான் இருக்கும், நீங்கள் நான் இல்லைன்ட்டெல்லாம் யோசிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாங்க. அப்புறமா லவ் யூ நந்தினி, ரேணுகா, ஜனனி, நீங்கள் வந்துட்டு அடுத்த ஜென்மத்தில் வந்துட்டு என் கூட பிறந்த தங்கச்சிங்களா 7 ஜென்மத்துக்கு வரணும். நீங்கள் வந்துட்டு வேறு இது குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்னோடய சொந்த தங்கச்சிங்க மாதிரி தான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அறிவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொல்ல அறிவு உடனே குணசேகரன்கிட்ட போயிட்டு மாமா அங்கே பொம்பளைங்கள்லாம் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த ஈஸ்வரியை பார்த்து அழுதுட்டு கிடக்குறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவள் எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு விசாரிச்சு கேட்க கொஞ்சம் சீரியஸ் தானா, இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ என்ன பண்ணலான்றீங்க? அவள் என்ன அப்படியே புருஷனை மதிச்சு இது பண்ணிட்டாளா? அவளுக்கு போய் ஆர்த்தி தட்டு எடுத்து இது பண்ணேன். கேன்னா கெட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. டைவர்ஸ் வேணும்னு நின்னால அவளுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இல்லைம்மாம்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க முடியும். அங்கே போலீஸ் எல்லாம் வேறு வந்திருக்காங்களாம், போலீஸ் எல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அறிவு சொல்ல, விசாரிக்கிட்டோம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி குணசேகரன் சொல்ல, இல்லைம்மாம்மா அவங்களுக்கு எப்படி ஆச்சு என்னாச்சு, அவளாக போய் விழுந்துட்டா, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. நாளைக்கே அவளுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மாம்மா உண்மை தெரிஞ்சால் நம்ம காப்பாற்றுறதுக்கு இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒரு உண்மையும் இல்லை. என்ன நீ இவ்வளோ பம்பி பயந்து பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்க, இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு விஷயந்தான் சந்தேகமாக இருக்குது அம்மா, எப்படி வந்துட்டு ஈஸ்வரி அக்கா அப்படி விழுந்து இதுவாயிருக்கும், அதுவே விழுந்து இதுவாகிற ஆளும் கிடையாது, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு குணசேகரன் போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது, ப்ரோமோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.